வணக்கம். போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் இன்று போகி பண்டிகை கொண்டாட்டம். பழைய பொருட்களை எரித்தும் மேளமடித்தும் சிறுவர்கள் உற்சாகம். தருமபுரி உழவர் சந்தையில் களை கட்டிய பொங்கல் பொருட்கள் விற்பனை. கரும்பு, காய்கறிகள், மஞ்சள் கொத்து உள்ளிட்ட பொருட்கள் வாங்க குவிந்த பொதுமக்கள். கிருஷ்ணகிரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மண்பானை விற்பனை அமோகம். விலை அதிகரித்த நிலையிலும் ஆர்வமுடன் வாங்கி சென்ற பொதுமக்கள். பழனியில் உள்ள பொருந்தலாறு அணையில் இருந்து பாசனத்திற்கு நீர் திறப்பு. புதிய ஆயக்கட்டு பாசனத்திற்காக அமைச்சர் சக்கரபாணி திறந்து வைத்தார். ராணிப்பேட்டை நெமிலி அருகே கொசஸ்தலை ஆற்றில் கொட்டப்படும் குப்பை கழிவுகள். பேரூராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் நிலவி வரும் சுகாதார சீர்கேடு. பழனி பாலாறு பொருந்தலாறு அணையில் இருந்து அமைச்சர் சக்கரபாணி பாசனத்திற்காக நீரை திறந்து வைத்தார். தொடர் மழை காரணமாக திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள பாலாறு பொருந்தலாறு அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியது. மேலும் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வந்த நிலையில் இடது பிரதான கால்வாய் புதிய ஆயக்கட்டு பாசன பரப்புக்காக அணையில் இருந்து நீர் திறக்கப்பட்டது. இதில் அமைச்சர் சக்கரபாணி பங்கேற்று பாசனத்திற்காக நீரை திறந்து வைத்தார். இந்த நீர் திறப்பு 110 நாட்களுக்கு வினாடிக்கு 20 கன அடி வீதம் 665.30 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறக்கப்படும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். நீர் திறப்பின் மூலம் பழனி வட்டத்தில் 9600 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை நெமிலி அருகே கொசஸ்தலை ஆற்றில் குப்பைகள் கொட்டப்படுவதால் நீர்நிலை பாதிக்கப்படுவதுடன் தொற்றுநோய் பரவும் அபாய நிலை உருவாகியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வழியாக கொசஸ்தலை ஆறு ஓடுகிறது. இந்நிலையில் நெமிலி பேரூராட்சியில் 15 வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் அனைத்தும் தரம் பிரித்து உரமாக மாற்றப்பட வேண்டும். ஆனால் இங்கு பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் சேகரிக்கப்படும் அனைத்து குப்பை கழிவுகளும் தரம் பிரிக்கப்படாமல் அப்படியே கொசஸ்தலை ஆற்றில் கொட்டப்படுகிறது. இந்த குப்பைகளை அப்பகுதியில் உள்ள பன்றி, நாய் போன்ற கால்நடைகள் இழுத்து சென்று கிளறி விடுவதால் துர்நாற்றம் வீசுவதும் தொற்றுநோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும், குப்பைகளை கொட்டக்கூடாது என்றும் மீறினால் தண்டிக்கப்படுவீர்கள் என்று பதாகை வைக்கப்பட்டுள்ள நிலையில் பேரூராட்சி நிர்வாகமே விதியை மீறி செயல்பட்டு வருகிறது. இதனால் நீர்நிலைகள் பாதிக்கப்படுவதுடன் சுகாதார சீர்கேடு நிலவி வருகிறது. எனவே குப்பைகளை அகற்றி நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என்றும் பேரூராட்சி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மண்பானைகளை பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த 1 மாதங்களுக்கு மேலாக மண்பானை தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் நாளை பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் மண்பானைகள் விற்பனைக்காக குவித்து வைக்கப்பட்டன. இதனை பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி சென்றனர். பானையின் விலை அதிகரித்திருந்த நிலையிலும் பொதுமக்கள் ஆர்வமுடன் சிறிய பானைகள் முதல் பெரிய பானைகளை வரை வாங்கி சென்றனர். பானை தயாரிப்புக்கான மண் எடுப்பதில் அதிக செலவு ஆவதாக கூறும் பண்பாண்ட தொழிலாளர்கள் மண் எடுப்பதை அரசு சலுகை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். சில அரசாங்கத்தில் மண் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும், மணல் கொண்டாடுறதுக்கு அனுமதி கொடுக்கணும். அது எடுக்கிறது ஏரியில் அனுமதி கொடுக்கணும். அனுமதி கொடுத்தாலும் ஏரி எங்களுக்கு யாரும் பஞ்சாயத்து தலைவருங்க, அந்த ஊர் தலைவருங்கெல்லாம் தடுத்துடுறாங்க. எங்களுக்கு பொம்மை வேலை செய்கிறதுக்கும், விநாயகர் வேலை, மண்பானை செய்கிறதுக்கு செய்கிறவங்கள பார்த்து இந்த அரசாங்கத்தில் எங்களுக்கு கார்டு ஒன்று கொடுத்தா தான் அந்த கார்டை வச்சு நாங்கள் மண் ஓட்டிக்கிறோம், மணல் ஓட்டிக்கிறோம். எங்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் இருக்கும். இதை ஆவணம் செய்யணும்னு அரசாங்கத்தை கேட்டுக்கிறேன்.
பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கடையம் பகுதியில் மஞ்சள் கொத்து அறுவடை பணிகள் தீவிரமடைந்துள்ளன. நாளை பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பயிர் செய்யப்பட்ட மஞ்சள் குலைகள் அறுவடை செய்யப்பட்டு வருகிறது. பொங்கல் பண்டிகையின் போது மண்பானையில் மஞ்சள் கொத்து சுற்றப்பட்டு பொங்கல் வைக்கப்படுவது வழக்கம். அத்துடன் பூஜைக்கும் பயன்படுத்துவதால் மஞ்சள் கொத்து அதிக முக்கியத்துவம் பெறுகிறது. இந்நிலையில் தற்போது தென்காசி மாவட்டம் கடையம் பகுதியில் பயிரிடப்பட்டிருந்த மஞ்சள் கொத்துக்களை அறுவடை செய்யப்பட்டு தென்காசி பாவூர் சத்திரம் ஆலங்குளம் ஆகிய மார்க்கெட் பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சில வியாபாரிகள் நேரடியாகவே சென்று மஞ்சளை கொள்முதல் செய்து வருகின்றனர். ஒரு மஞ்சள் கொலை 25 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு நல்ல விளைச்சல் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தருமபுரி உழவர் சந்தையில் பொங்கல் பண்டிகைக்கான கரும்பு, பூசணிக்காய் உள்ளிட்ட பொருட்களில் விற்பனை களை கட்டி வருகிறது. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை நாளை தமிழகம் முழுவதும் விமர்சையாக கொண்டாட உள்ள நிலையில் தருமபுரி உழவர் சந்தையில் பொங்கல் பண்டிகைக்கு தேவையான கரும்பு, பூசணிக்காய், அவரை, மஞ்சள் கொத்து, காய்கறிகள் விற்பனை களை கட்டி வருகிறது. அத்துடன் காப்பு கட்டுவதற்கான பூக்கள் உள்ளிட்ட பொருட்களை வாங்க ஏராளமான மக்கள் குவிந்து வருகின்றனர். இதனால் தருமபுரி உழவர் சந்தையில் பொங்கலுக்கு தேவையான பொருட்களின் விற்பனை அதிகரித்துள்ளது. உழவர் சந்தைக்கு பொதுமக்களின் வருகை அதிகரித்துள்ளதால் கிருஷ்ணகிரி பிரதான சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் போகி பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் இன்று கொண்டாடப்பட்டது. மார்கழி மாதத்தின் கடைசி நாளை போகி பண்டிகையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி இன்று தமிழ்நாடு முழுவதும் போகி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வீடுகளை சுத்தம் செய்து பழைய பொருட்களை எரித்து பொதுமக்கள் போகி பண்டிகையை கொண்டாடினர். சிறுவர்கள் மேளமடித்து உற்சாகமாக கொண்டாடினர். இதேபோன்று திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் பொங்கல் பண்டிகையை வரவேற்கும் வகையில் போகி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. பொதுமக்கள் வீடுகளின் முன்பு பழையவற்றை தீயில் இட்டு மேளம் கொட்டி உற்சாகமாக கொண்டாடினர். இதேபோன்று திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி, திருவாலங்காடு, ஆர்கேபேட்டை, பள்ளிப்பட்டு உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் போகி பண்டிகை கொண்டாடப்பட்டது. வீட்டில் உள்ள பழைய பொருட்களை எரித்து சிறுவர்கள் கூடி உற்சாகமாக கொண்டாடினர். திருப்பத்தூரில் புகையில்லா போகி பண்டிகை கொண்டாடும் வகையில் சிறிய அளவிலான துணிகள் எரித்து போகி பண்டிகையை கொண்டாடினர். சிறுவர்கள் தட்டுகளில் மேளம் தட்டி உற்சாகமடைந்தனர். ராசிபுரத்தில் முதல் முறையாக நடைபெற்ற ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு உற்சாக நடனமாடினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பொங்கல் பண்டிகை மற்றும் மக்களின் மன அழுத்தத்தை போக்கும் வகையில் ராசிபுரத்தில் முதல் முறையாக ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள், இளைஞர்கள், பெண்கள் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இசைக்கு ஏற்ப சாலையில் நடனமாடினர்.
இந்த நிலையில் ஆங்காங்கே கும்பலாக இளைஞர்கள் ஒருவரை ஒருவர் தூக்கிக் கொண்டு குத்தாட்டமாடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். ராசிபுரத்தில் நிகழ்ச்சி கொண்டுவரப்பட்ட நிலையில் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு நடனமாடி உற்சாகமடைந்தனர். மேலும் எவ்வித அசம்பாவிதம் நடைபெறாமல் இருக்க காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுக்கோட்டையில் கிணற்றில் தவறி விழுந்த பெண்ணை போராடி பத்திரமாக மீட்ட தீயணைப்புத் துறையினருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் அருகே உள்ள கல்லுப்பட்டி பகுதியில் கிணற்றின் மின் மோட்டாரை இயக்க சென்றபோது அதே பகுதியைச் சேர்ந்த லட்சுமி என்பவர் கால் தவறி கிணற்றுக்குள் விழுந்துள்ளார். அவரது அலறல் சத்தம் கேட்டு வந்த பொதுமக்கள் தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் கயிற்றை கட்டி பல மணி நேரம் போராடி நீரில் தத்தளித்துக் கொண்டிருந்த லட்சுமியை பத்திரமாக மீட்டனர். பின்னர் ஆம்புலன்ஸ் மூலம் லட்சுமி இலுப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். பல மணி நேர போராட்டத்திற்கு பின்பு பெண்ணை பத்திரமாக மீட்ட தீயணைப்புத் துறையினருக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோயிலில் மார்கழி மாத எண்ணெய் காப்பு உற்சவம் தொடங்கியது. 8 நாட்கள் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் 6ஆம் நாளான இன்று காப்பு மண்டபத்தில் கண்ணன் திருக்கோலத்தில் ஸ்ரீ ஆண்டாள் எழுந்தருளினார். இந்நிலையில் இந்த உற்சவத்தின் முக்கிய நிகழ்வான சௌரி திருமஞ்சனம் மற்றும் மூக்குத்தி சேவை நடைபெற்றது. ஆண்டாள் திருக்கோலத்தில் எழுந்தருளுவதை காண ஏராளமான பக்தர்கள் எண்ணெய் காப்பு மண்டபத்திற்கு வருகை தந்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள ஸ்ரீ பவானீஸ்வரர் கோவிலில் 114வது ஆருத்ரா மகோத்சவ விழா துவங்கியது. இன்று நடைபெற்ற இந்த விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆருத்ரா தரிசன திருத்தேரை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து கோவிலில் இருந்து தோடர் இன மக்கள் தங்கள் பாரம்பரிய உடையணிந்து நடனமாடி தேரை இழுத்து வந்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள சங்கர நாராயண சுவாமி திருக்கோவிலில் திருவாதிரை திருவிழா கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இந்த திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியில் ஆனந்த தாண்டவ அலங்காரத்தில் நடராஜ பெருமாள் செப்பு சப்பரத்தில் எழுந்தருளி பஞ்ச வாத்தியங்கள் முழங்க வீதி உலா நடைபெற்றது. முன்னதாக நடராஜ பெருமானுக்கு பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல்லில் பொங்கல் பண்டிகையொட்டி வாழைத்தார்கள் நல்ல விலை போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். வத்தலகுண்டு வாழைத்தார் சந்தையில் தேனி, கரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட வாழைத்தார்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டது. இந்நிலையில் பொங்கல் பண்டிகையொட்டி வாழைத்தார்கள் அதிக அளவில் வரத்து மற்றும் விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். மேலும் ஒரே நாளில் 25,000 வாழைத்தார்கள் விற்பனைக்காக ஏற்றுமதி செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த இடம் பொங்கலை முன்னிட்டு தாருக்கு 150 ரூபா கூட, நாடு 400 ரூபா போகிறது 600 ரூபா, கற்பூரலி 300 ரூபா போனது 500 ரூபா, ரசாலி 400 ரூபா போனது 600 ரூபா, செவ்வாழை 750 ரூபா 800 ரூபா போனது 1000 ரூபா 950 ரூபா, தாருக்கு 200 250 ரூபா கூடாதே. ஆனால் விவசாயிகளுக்கு ஓரளவுக்கு நல்லா மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க. வரத்தும் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கனால இந்த இடம் மார்க்கெட் ரேட்டு அதிகமான விலை கூடுதல், விலைவாசி கூடுதல். அதில் விவசாயிகளுக்கு நல்லா மகிழ்ச்சி. போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம்.
சிவகங்கை அருகே நடைபெற்ற வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டியில் மாடுகள் முட்டி 10க்கும் மேற்பட்ட வீரர்கள் காயமடைந்தனர். தைப்பொங்கலை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் இளையாத்தங்குடி கிராமத்தில் வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் சிவகங்கை மட்டும் இன்றி ராமநாதபுரம், புதுக்கோட்டை, திருப்பத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 16 காளைகள் களமிறக்கப்பட்டன. ஒரு அணிக்கு 9 பேர் வீதம் தேர்வு செய்யப்பட்டு ஒவ்வொரு காளைக்கும் 20 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டன. சீறி பாய்ந்த காளைகளின் திமிலை பிடித்து வீரர்கள் போட்டி போட்டுக் கொண்டு அடக்கினர். சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர்களை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை கடைசி ஒரே நிமிடம் சீட்டி அடியுங்க, கை தட்டுங்க. போட்டியின் போது மாடுகள் முட்டியதால் காயமடைந்த 10க்கும் மேற்பட்ட வீரர்கள் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற காளைகளுக்கும் காளையர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. வத்தலகுண்டு அருகே நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தில் வெற்றி பெற்ற சாரதிகளுக்கு 7 லட்சம் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் ஐயம்பாளையம் பகுதியில் இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடு, நடுமாடு, பூஞ்சிட்டு ஆகிய 3 பிரிவுகளில் இப்போட்டி நடத்தப்பட்டது. இதில் பங்கேற்க மதுரை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து மாடுகள் அழைத்து வரப்பட்டன. போட்டி தொடங்கியதும் மாடுகள் இலக்கை நோக்கி சீறி பாய்ந்தன. விறுவிறுப்பாக நடந்த மாட்டுவண்டி பந்தயத்தை ஐயம்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி மக்கள் ஆரவாரத்துடன் கண்டுகளித்தனர். இதைத் தொடர்ந்து முதல் 3 இடங்களை பிடித்த சாரதிகளுக்கு 7 லட்சம் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது.